வாழ்க்கை எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு பாருங்களேன். ஏதோ வந்தமா பேசுகிறோமா போனோமான்னு இல்லை. கேமராவுக்கு கரெக்டாக ஃப்ரேமில் இருக்கணும், ஆடியோ கரெக்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ 6 கேமராக்கும் கரெக்டாக தெரியணும். இடையில இந்த பாருங்க, இவர் சைட்லேருந்து என்ன எடுக்கிறாருன்னே தெரியல, இவர் வேறு சுற்றி சுற்றி வராரு. தேர்த்து அங்கே பின்னால் ஒரு ஆள் நிற்கிறார், சுற்றி இப்படி நின்றுக்கிட்டு பேசு அப்படின்னா எப்படி பேச்சு வரும்? என்ன வாங்கினேன் போதும்ண்ணே, நான் தானே அது. அதுவும் இவரெலாம் லாஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி 110 ஃபோட்டோ எடுத்தார். உள்ள மொத்தம் 10 பேர் இருந்தாங்க, 100 ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படின்னே தெரியல. நம்ம ஊரில் மட்டும் தான் ஆள் 5 பேர் இருப்பாங்க, 50 ஃபோட்டோ எடுப்பாங்க. முதல்ல ஒரு கேமராமேன் எடுப்பார், அதுக்கப்புறம் கேமராமேன் மேலே நம்பிக்கை இருக்காது, அவர் செல்ஃபோனை கொடுத்து எடுப்பார். அப்புறம் அவர் இடத்துல நம்பிக்கை இருக்காது, இவரே ஃபோனை வாங்கி ஒரு செல்ஃபி சார். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை எடுத்துருங்க. நானும் கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஃபுல்லாகி அந்த அதெல்லாம் உட்காந்து அழிக்கிறது. அப்புறமா உள்ளே எடுத்ததை வெளியில் வந்து அழிக்கிறது. ஓகே, என்ன தலைப்பு? எங்கேயோ போகிறோமா? ஓகே, எங்கேயே போகிறோம் இல்லை, வாழ்க்கை எங்கே தாண்டா போகுது. அடிக்கடி இப்போ ரீசெண்டாக நம்ம கேட்கக்கூடிய மீம்ஸில் வரக்கூடிய ஒரு டயலாகில் ஒன்று இல்லை, வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியலையே. மற்றவனுக்கெலாம் அருமையாக இருக்குது வாழ்க்கை, நமக்கு மட்டும் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியலையே அப்படின்னு வடிவேல் சொல்லக்கூடிய ஒரு மீமை அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்க்கைடாது அப்படின்னு ஒரு டயலாக் இல்லையா. சின்ன வயதிலே வாழ்க்கை சலிப்பு தட்டுது. நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது பற்றின ஒரு பெரிய குழப்பம் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரிட்டையர்ட் ஆகிட்ட கொஞ்சம் பெரியவங்களாம் பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ சாய்ஸஸும் இல்லை, இவ்வளோ பிரச்சனைகளும் இல்லை. வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு மட்டும் விஷயம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குழப்பம் இருக்காது. ஒரு கருப்பு கலர் சட்டை, ஒரு வெள்ளை கலர் பேண்ட்டு, ஒரு வெள்ளை கலர் பேண்ட், ஒரு கருப்பு கலர் பேண்ட்டு, ஒரு 2 வெள்ளை கலர் சட்டை, இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பமே இருக்காது. அலமாரி நிறையா ஒரு 50 சட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது பத்தும் பத்தாதுன்னு தெரியாது, எதை கடைசியாக போட்டோம் போடாதுன்னு தெரியாது. கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் கை மடிக்கிற இடத்துல ஒரு கலரும் மேலே போட்டிருக்கப்போ ப்ளூ மாதிரி ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மடித்து வச்சுருக்கையில் இந்த கலர் தெரியலை, பிரித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கலர் தெரியுது, கடைசியாக ஒரே ஒரு சட்டை தான் என்கிட்ட பொட்டியிலே இருக்குது. அப்போ வாழ்க்கையில் when there are more choices, இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்ம லைஃப் எங்கே நோக்கி போகுதுங்கிற குழப்பம் நமக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வாய்ப்புகள் குறைவாக இருந்தப்ப அது வேறு மாதிரியான சிக்கல்களை தந்தது. தனக்கு பிடித்த ஒன்றை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு காலகட்டம் கொஞ்சம் சங்கடமான காலகட்டம். ஆனால் குறைஞ்சபட்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஒருத்தர் பெருசாக குழப்பிட்டுலாம் போயிட மாட்டான், ரைட்டு தானே. 4 பேர் கருப்பு பேண்ட்டு போட்டு வருவாங்க, 4 பேர் வெள்ளை பேண்ட்டு போட்டு வருவாங்க. பிரச்சனை ப்ரௌன் கலரில் ஒரு பேண்ட் வச்சுருப்பாங்க, 2 செருப்பு வச்சுருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கட்டிட்டு போகிற அதே புடவையை எதிர்த்தாப்பில் யாராவது கட்டிகிட்டு இருந்தால் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிடுது திரும்ப. ஏன் அப்படின்னா, இல்லை நான் கட்டிட்டு வந்தது அவளும் கட்டிட்டு வந்துட்டா. ஒரு கடையில் குறைஞ்சபட்சம் 10 சேலையாக இருக்கும், 10 பேர் கட்டியிருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க ஏதோ ஒரு ஊரில் யாரோ கட்டியிருந்தா பரவாயில்ல. அப்போ நமக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும், நம்ம பெஸ்ட் ஆஃப் த பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் பெஸ்ட்டாக இருக்கணும், நம்முடைய கணவர் பெஸ்ட்டானவராக இருக்கணும், மனைவி பெஸ்ட்டானவங்களாக இருக்கணும், நண்பர்கள் பெஸ்ட்டானவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை நோக்கி நம்ம நகர்றப்ப என்ன சிக்கல் வந்துடுது அப்படின்னா, நம்ம போகிற டைரக்ஷன் சரியாக தப்பா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, மற்றவெல்லாம் படுற கஷ்டத்தை விட பெரும் கஷ்டப்படுறேன். ஆஃபீஸில் கஷ்டப்படுறேன், இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்படுறேன், கடுமையாக உழைக்கிறேன், மற்ற எல்லோரையுடைய பெரிய ஆளாக நான் வந்திருக்கணும், ஆனால் நான் வரலை. இந்த வருத்தம் எவ்வளோ பேருக்கு இருக்குது. என் உழைப்புக்கேற்ற உயரத்தை நான் தொடவில்லை, எனக்கு மட்டும் என் கடவுளை இப்படி நடக்குதுன்னு போய் வேண்டவங்களாம் எவ்வளோ பேர். சும்மா கூச்சப்படாமல் கை தூக்குங்க. ஒரு ஆள் 2 கையும் தூக்கிட்டாப்புல, நானும் தூக்கிடுறேன். அப்போ எல்லோருக்கும் என்ன தோணுது அப்படின்னு கேட்டோம்னா, நான் சரியாக உழைத்து கொண்டு இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையை சரியான பாதையில் போக மாட்டேங்க அப்படின்னு. சில பேர்லாம் பார்க்குறோம், திடீர்னு நேற்று வந்த மாதிரி இருக்காங்க, பொசுக்குன்னு மேலே வந்துடுறாங்க, காண்டாவது. கூடவே இருந்தான், கூட இருந்த குமார் மாதிரி அவனுக்கு ஒன்றுமே தெரியும். பாஸ் ஸ்ட்ரென்த் நான் தான் பாஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், என்னால் அவன் பாஸ் ஆனான். பார்த்தா அவன் எனக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட எங்கிட்டே வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட பைக் வாங்கி ஓசியில் போகிறப்பெல்லாம் எனக்கு வதக்குன்றது. வண்டியை விட்டு நம்ம குதிச்சுருவோம், அவனால் வண்டி மட்டுமாவது அடிபடட்டுன்னு அவன் மேலே அவ்வளோ ஆத்திரம் வரும். எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதாக நடந்து விடுகிறது, என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் சிரமத்தோடு இருக்கிறதுங்கிற ஒரு கவலையும் ஆத்திரமும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லோருக்கும் திறமை இருக்குல்ல, ஏன் சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான்? அதிர்ஷ்டம் இல்லையா? முற்பிணை என்னது, முற்பிறவியில் செய்த பயன். இல்லை அவங்க அம்மா அப்பா காசு வச்சுருக்காங்க, இல்லை அரசியலில் ஆள் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆள் இருக்காங்க, ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இருக்குது, அவனுக்கு ஒரு மொரட்டு ஜாதகம், இது இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லலாம் இல்லையா? நாம ஏன் நடக்கலை, நமக்கு ஏன் தோற்று போகிறோம்? அவனை விட நல்லா உழைக்கக்கூடிய ஆள், அவரை விட நன்றாக படிக்கக்கூடிய ஆள், அவரை விட சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு ஆள், நம்ம அவர் அளவுக்கு வர முடியல. ஏன்? நமக்கு பிறக்கும் போதே ஜாதகம் சரியில்லை, தலையில் எடுத்தோடனே தப்பாக எழுதிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் நமக்குன்னு எவனும் ஒத்துழைக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஊரே நம்மளை பாராட்டினாலும் வீடு மட்டும் காரி துப்பிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு அதிர்ஷ்டக்கட்டை, ஜான் போலாம் மொளை சறுக்கும். நமக்கு ஒன்றும் ஒழுங்காக நடந்ததே கிடையாது. ஒரு மொக்க படத்துக்கு கூட நமக்கு FDFS டிக்கெட் கிடைக்காது.
அதான் நம்ம காரணம். இதெல்லாம் நம்ம சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான காரணம். there is something called well directed intelligence அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வாட் இஸ் கால் well directed intelligence? எல்லோருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் திறமை இருக்குது இல்லையா? ஒரு காலகட்டத்தில் 10க்கு ஒரு பையன் திறமசாலியாக இருந்தான், 100க்கு ஒரு பையன் திறமசாலியாக இருந்தான், 10க்கு ஒரு பொண்ணு திறமசாலியாக இருந்தான். இன்றைக்கி அப்படியா இருக்குது? பூரா பையன் அநியாயத்துக்கு படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற படிப்புலாம் நம்ம காலத்தில் நம்மளை படிக்க சொல்லியிருந்தாங்கன்னா செத்து கஷ்டப்பட்டுருப்பான். அப்போல்லாம் 350 எடுத்தாலே ஓகேன்றவாங்க. 450 எடுத்தால் ஊரே கொண்டாடும். ஸ்டேட் ஃபஸ்ட்டாக 470 480 தான். 500க்கு 498 99 எடுக்கிறாங்க. தமிழ்லாம் 100க்கு 100 எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்லாம் 100க்கு 100, இங்கிலீஷ்லாம் 100, 500க்கு 500லாம் அடித்து தூக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோக்குறான். அப்படின்னா தன்னுடைய திறனை சரியான பாதையில் செலுத்துகிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. திறன் எல்லார்கிட்டையுமே இருக்குது, ஆற்றல் எல்லார்கிட்டையுமே இருக்குது, டேலண்ட் எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தர் அந்த ஆற்றலை எனர்ஜி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதா கேள்வி. தன்னுடைய திறனை சரியான பாதையில் ஒருவர் செலுத்த முடிந்திருக்கிறது என்றால் அவர் சரியான இடத்தை சென்று அடைகிறார். கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய 2 பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்கு தகுதியான 2 பேர். ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோக்குறான். அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அதில் ஒருத்தன் தான் அடைய முடியும். ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கான அறிவு யாரிடம் இருக்கிறது? அறிவு எல்லோரிடம் இருக்கிறது. தட்ஸ் கால் வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவு. இன்றைக்கி அறிவோடு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தன் அறிவை எந்த பாதையில் செலுத்த வேண்டும் என்ற புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த இலக்குகளை அடைகிறார். தொடர்ச்சியாக கடினமாக நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், யாருமே என்னை புரிஞ்சுக்கலைன்னா எவனும் உங்களெல்லாம் புரிஞ்சுக்கலாம் மாட்டான். அவங்கள புரிஞ்சுக்கிறதா எங்களுக்கு வேலை கிடையாது. எங்களே புரியலை, அவனுக்கு அவனே புரியலை. ஏன் இன்றைக்கி இப்படி நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம்? அப்போ நம்மளை கண்ணாடியை பார்த்து காரி துப்புற லெவலில் இருக்குது நம்ம கண்டிஷன். இந்த கண்டிஷனில் அடுத்தவனெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வெற்றி பெற்ற மனிதர்களை ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா, தெரிந்தே சில பேர் தன்னுடைய அறிவை சரியான பாதையில் செலுத்தியவர்களாக இருக்கிறார். இல்லைனா ஏதோ ஒரு வகையில் அவங்க அறிவு சரியான திசையில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவங்க அந்த டெஸ்டினேஷன் நோக்கி சரியாக போகிறாங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, அடிக்கடி நீங்கள் செய்வதை மானிட்டர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். நான் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய நீண்ட கால இலக்கை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்து கொண்டு இருக்கிறதா? தொடர்ச்சியாக நான் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்றும் நடக்கவே இல்லை, நேற்று வந்தவங்களாம் அப்படின்னு புலம்புறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு மற்றவர்களை அதிகம் கவனிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை சரியானதாகத்தான் இருக்கிறதா? ஒரு 10,000த்தில் 10 லட்சத்தில் கடையை ஆரம்பித்தோம், இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும், நான் செய்கிற வேலை டே பை டே உட்காந்து அது நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்க்கிற போது உங்கள் அறிவு சரியான திசையில் செலுத்தப்படுகிறதா என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆற்றலை எல்லாம் நம்மளை சரி பண்ணுறதுக்கோ நம்மளை டிசைன் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவனுக்கு மட்டும் இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? இந்த கவலையிலே பாதி போயிடுது இல்லையா? நமக்கு சில பேரை பார்க்குறப்ப அப்படி தோணும், சில அரசியல்வாதிகளை பார்க்குறப்ப தோணும், நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தால் இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டார் அப்படின்னு தோணும். ஒரு சில நடிகர்களை பார்க்குறப்ப தோணும், நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தால் திடீர்னு பார்த்தா பெரிய ஸ்டார் ஆகிட்டார் அப்படின்னு தோணும். சில வியாபாரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தோணும், என்னங்க எங்கள் கூட தாங்க சுற்றிட்டு இருந்தான், அந்த தேரடி முக்கத்தில் தான் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பான், ஒரு பழைய சைக்கிள், அவன் அண்ணன் 4 கிளாஸ்மேட், இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லுவோம். அப்படி யாரும் ஆளாவது கிடையாது. நம்முடைய பார்வைக்கு அப்படி படுகிறதே ஒழிய எல்லோருமே அதற்கான உழைப்பை ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து அந்த வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸுங்கிறத தெரிந்தோ தெரியாமலோ பிடிச்சி மேலே வந்தவங்க தான். நீங்கள் சொல்கிறீங்களே, நேற்று வரைக்கும் அரசியலில் சாதாரணமாக இருந்தார், அல்லது நம்ம ஏரியாவில் தான் இருந்தார், பாருங்கள் திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர் டப்புலாம் எம்எல்ஏ ஆகிருக்க மாட்டார். அவர் சின்னதாக அதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்திருப்பார். ஒரு தலைவர் வருகிற போது கூட போய் இருந்திருப்பார், நல்லது கட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருப்பார், அடுத்தடுத்துன்னு செஞ்சுக்கிட்டு. நீங்கள் அப்போலாம் அவரை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எப்போ மனுஷனை கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஜெயித்த பிறகு கவனிச்சு விட்டு திடீர்னு ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அவன் ஜெயித்த பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி தான் தெரியும். எங்கிட்டலாம் சில பேர் வந்து கேட்பாங்க, மீடியாவில் வரணும்னு ஆசைப்படக்கூடியங்க சார், உங்களை மாதிரி கோட் போட்டுக்கிட்டு டிவியில் வரணும், அந்த கோட்டை போட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இல்லையா? கல்யாணம் சொன்னார், அவரை பார்த்து தான் கல்யாணத்திற்கு எல்லோருமே கோட் போட்டார்கள். உங்களுக்கு ஒரு தகவல், நான் என் கல்யாணத்துக்கு கோட்டே போடல, நான் ஷூட்டுக்கு மட்டும்தான் போட்டேன். அப்போது மனுஷன் ஜெயித்த பிறகு அவனை பார்த்து நம்ம நினைக்கிறோம், பட்டு நம்ம ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம தோல்வி அடைந்தது போல் தோணுது. அடுத்தவன் பட்டுன்னு ஜெயிச்சு விட்டான்னு நினைக்கிறப்ப தான் நம்ம மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக என்ன வளரலை அப்படின்னு தோணுது. அவரை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் நியூஸ் பேப்பரில் பின்னால் நின்றுப்பார், அடுத்த ஊரில் ஒரு போராட்டம் பண்ணியிருப்பார், போலியோ சொட்டு மருந்து முகாம் அப்போ பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு ஊசி போட்டிருப்பார், மருந்து கொடுத்துருப்பார், ஏதோ செஞ்சுருப்பார், ஒரு ஆக்சிடென்ட்னா ஆபத்துக்கு அவசரத்துக்கு ஓடி இருப்பார், மக்களுக்கு பிரச்சனை வந்தப்போ மாத்திரை வாங்கி கொடுத்துருப்பார், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பார். அவர் தான் மேலே வந்திருப்பார். அதே போல் தான் நடிகரும். நீங்கள் திடீர்னு ஒரு நாளாக வந்திருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஷார்ட்டில் கடைசியில் இருந்தாலும் நின்றுக்கிட்டு இருந்தது, அப்போ நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. மனிதர்கள் வெற்றியடைந்த பிறகு அவர்களை கவனித்து ஏங்கி போகாதீர்கள். அந்த மனிதன் அந்த வெற்றியை அடைவதற்கு எவ்வளவு உழைப்பை கொடுத்துருக்கிறான், என்ன செய்திருக்கிறான்னு எப்போ பொறுமையாக நமக்கு கவனிக்க நம்பிக்கை வருதோ அன்றைக்கி நம்ம பாதி ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அன்றைக்கே நம்ம பாதி ஜெயிச்சிட்டதா அர்த்தம். ஆனால் பார்க்க நமக்கு இப்போ எண்ணம் இல்லை.
நமக்கெல்லாம் என்ன வருதுன்னா பட்டுன்னு ஜெயிச்சவன மாதிரி அவனை மாதிரியே வந்துடும், பொசுக்குன்னு வந்துடும். ஒரு நைட்டு தூங்கி இருந்துச்சோன்னே காலையில் சரியாயிடும். இந்த சிகப்பு பூச்சி முகப்பெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த என்னது சிகப்பு அழகாக்கும் க்ரீம் அதெல்லாம் போடுறது. இன்றைக்கி நைட்டு போட்டால் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி உடனே பார்க்க சிவப்பாயிட்டமா இல்லையா? கருப்பானதுக்கு 10 வருஷம் ஆச்சுல, அப்போ சிவப்பாகவும் 10 வருஷம் ஆகுமா ஆகாதா? சிவப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் திரிஞ்சு கொண்டு சரியாக மூஞ்சி கிஞ்சிலாம் கழுகாமல் அப்படி இருந்து உடம்பை கவனிச்சிக்காமல் மூஞ்சி கருப்பாகி போனதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் 10 நாளில் மூஞ்சி மறுபடியும் சிவப்பாக இருந்தால் எப்படி ஆகும்? ஆனால் நம்பிக்கையோடு டெய்லி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சித்திலாம் 35 வருஷமாக போடுது, இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு அது ஒரு கருத்து வேறு சொல்லுது, என்ன சித்தி 35 வருஷமாக போகிறேன், நீ ஒன்றும் சிவப்பான மாதிரியே தெரியுது. இல்லைடா தம்பி, இதே கலரில் நான் இருக்கல, அதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறாங்க அவங்க. அதே கலரை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கே அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதர்களின் வெற்றி பிம்பங்களை கவனித்தார்கள், அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று கவனிங்க. ஒருவன் வெற்றி பெற்றானா அவன் மேலே கோபப்படுறது, பொறாமப்படுறது, ஆத்திரப்படுறதெல்லாம் விட்டுட்டு அவன்கிட்ட இது ஒரு ஃபார்முலா இருக்குது, அவன்கிட்ட போட்டி போட ட்ரை பண்ணாதீங்க. உங்களை தாண்டி ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அவன் எப்படி வெற்றி பெற்றான், அவன் செய்த சூத்திரம் என்ன, அவள் செய்த ஃபார்மெட் என்ன, அவங்க எந்த வகையில் அதை செஞ்சுருக்காங்கிறத கற்றுக்கிறதுக்கு முதல்ல நான் ஈகோயிஸ்டிக்காக நம்ம மனசு தயாராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்த நோக்கி போயிடலாம். லைஃப் எங்கே போகுது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். லைஃப்பில் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம், அடுத்தவன் விஷயத்தை சம்மந்தமே இல்லாமல் காது கொடுத்து கேட்குறது, லாஜிக்கே இருக்காது. உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு என்ன புத்திசாலித்தனம் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், ரைட்டா? ஒரு விஷயத்தோடு தொடர்பே இல்லாத ஒரு ஆள் நீ செஞ்சுட்டு இருக்க விஷயம் சரியில்லைன்னா உடனே நீங்கள் பின்வாங்குறீங்க. நான் நீங்கள் செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு புத்தக கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தக கடையில் ஒரு புத்தகம் கூட வாங்காத ஒரு ஆள், தம்பி புத்தக கடையெல்லாம் இன்றைக்கி வச்சலாம் ஒர்க் அவுட் ஆகுமாயா அப்படின்னு சொன்னால் பொசுக்குன்னு ஐயையோ வைக்காதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் சந்தேகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். when there are relevant people, listen to them. சம்பந்தமே இல்லாமல் கண்டவன் சொல்கிற கருத்தெல்லாம் காதில் நீங்கள் ஏற்றுக்கிட்டே இருப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கருத்தை முன் வச்சு நடக்கிறதுங்கிறது இங்கே நடக்கவே நடக்காது. உங்களை யார் என்று முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் உங்களுக்குத்தான் இருக்கிறதே ஒழிய அடுத்தவர்களுக்கு இல்லை. அடுத்தவர்களின் அபிப்பிராயம் உண்மையாகாது இல்லையா? அடுத்தவர்களின் அபிப்பிராயம் உண்மையாகாது. இப்போ உள்ள ஒரு 15 பேர் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு 10 பேர் எடுத்திருப்பாங்க, 5 பேருக்கு எடுக்க முடியாமல் போயிருக்கும். 10 பேரை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் நல்லவன், உட்கார சொல்லி ஃபோட்டோ எடுத்தான். 5 பேர் தம்பி கூப்பிட்டுட்டாங்க, அப்புறம் வரேன் திமிரு பிடிச்சேன் ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டான். 2 ஒப்பீனியன், ரைட்டா? ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எப்படி மனுஷன் தெரியுமா, உட்காருங்கன்னு உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தாரியா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். என்ன மனுஷன் அவன், ஒரு ஃபோட்டோங்கிறேன் பேசணும் அப்படின்ட்டு போகிறான். ஏன் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் மோசம் போச்சா அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடிச்சுட்டு போகிறப்ப கூட பொசுக்கிட்டு போய் நான் வந்து ஜீப்பில் ஏறுவேன், யாரும் கோச்சுக்கப்படாது, சரியா? அப்போ when there are two kind of opinion depends on that. ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் செய்கிற வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கிறது என்பது தான் இங்கே முக்கியமே ஒழிய அடுத்தவர் உடனே சொன்னவொடனே நீங்கள் பின்வாங்குறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் பாதையை தொடர்றதுக்கு எத்தனை தடைகள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒன்று உங்கள் மனத்தடை, அடுத்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதால் ஏற்படக்கூடிய மனத்தடை, அடுத்தவர்கள் சீக்கிரம் வெற்றி பெறுகிறார்கள் என்று கவலையிலே வரக்கூடிய மனத்தடை, அடுத்தவருடைய அபிப்பிராயங்களை உண்மை என்று நம்பக்கூடிய மனத்தடை, இதை விட இன்னொரு மனத்தடை இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உனக்கு வராது அப்படிமா, கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன். அது எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாலாம் அடிக்கிறப்ப ஏன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு மனசு உறுத்தலாகவே இருக்கேங்கிற மாதிரி. அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரமாட்டாம்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து உங்களை கவனிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன். சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா, ஆள் 4 தடவை வரையில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கலாம்ல, எடுத்தாங்க. சில பேர்லாம் கவனிச்சிருக்கலாம், ஆள் 40 வயசு இருப்பாப்புல. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட தான் சொன்னேன், ஒரு ஸ்டேஜில் அப்படி சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சுற்றி வளைச்சி சொன்னேன். ஒரு 40-45 வயசில் 2 கார் வச்சுருப்பாப்புல, பைக்கெல்லாம் ஓட்டுவாப்புல. ஆனால் சைக்கிள் மட்டும் ஓட்ட மாட்டாப்புல. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்ட தெரியாத சில மாமாக்கள் சித்தப்பாக்கள்லாம் உண்டு. சில பேர் 2 வீலர் மட்டும் ஓட்டவே மாட்டாங்க, ஃப்ளைட்டிலே ஏற மாட்டாங்க. இப்படி சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் சர்க்கிளில்? 40-45 வயசு வரைக்கும் சைக்கிளே ஓட்டாது. சில பேர் யங் பாய்ஸாக இருப்பான், எல்லா வீரதர வேலையும் பார்ப்பான். காலேஜில் பஞ்சாயத்துனா முதல்ல போய்ட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு வந்து அனுப்பான், ஆனால் சைக்கிள் ஓட்ட மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர் இருப்பான். ஏன் அப்படின்னா 8 வயசுலேயே 7 வயசுலேயே சைக்கிள் கற்றுக்கிறப்ப அவங்க மாமா பிடிச்சிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாப்புல. அந்த ஆளுக்கு ஏதோ வேலை இருந்திருக்க, 2 தடவை தடுமாறிப்பான், 4 தடவை தடுமாறிப்பான். உனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட வராதா போடா அப்படின்ட்டுருப்பார். மறுநாள் அதே மாதிரி அவருக்கு வேலை இருந்ததுனால என்ன சொல்லியிருப்பார், உனக்கு சைக்கிள் ஓட்ட வராது போடான்னு இருப்பார். ஒரு கட்டத்தில் இவன் தத்தி புத்தி ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், வராது. அப்போ என்ன ஆயிடுவானா, தன்னால் வரலைங்கிற அந்த இலகிய மனநிலை இருக்கிறப்போ, இயலாமை இருக்கிறப்போ ஒருத்தர் சொல்கிறது உண்மைன்னு தோணும். அப்போ என்ன நினச்சிப்போம், ஆமாம்
எனக்கு சைக்கிள் ஓட்ட வராது போல் இருக்குன்னு நம்பினவன் கடைசி வரைக்கும் சைக்கிளே ஓட்ட மாட்டான். கடைசியில் பார்த்தா பைலட் ஆகி ஃப்ளைட்லாம் ஓட்டுவான். எந்த பிடிமானம் இல்லை ஓடுற ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட முடியும். கடைசி வரைக்கும் சைக்கிளே ஓட்ட மாட்டான். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மனசே நமக்கு இதெல்லாம் வராது, நாமளே முடிவு பண்ணி வச்சிரும். நாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நமக்கு விவரம் புரியாத காலத்தில் எவனோ சொன்ன வார்த்தையை உண்மையின் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். சில பேருக்கு சைக்கிள் ஓட்ட வராது, சில பேர் தனியாக தூங்க மாட்டாங்க தெரியுமா இல்லையா? சில பேர் தனியாகவே தூங்க மாட்டாங்க. ஜன்னல் வழியாக ஒரு கை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடும். அப்படிமா பக்கத்தில் படுத்துருக்கவன் தான் நைட் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறானே தெரியாமல் அவனை துணைக்கி வச்சுக்கிட்டு தூங்குவாங்க. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஃபேனுக்கு நேராக கீழே படுக்காதவங்களாம் இருக்காங்க தெரியுமா இல்லையா? கிறுக்குன்னு கீழே வந்து நறுக்குன்னு விழுந்துருச்சுன்னா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாலத்துக்கு கீழே நிற்க மாட்டாப்புல தம்பி, சிக்னல்லாம் இந்த எண்டுக்கு போகல. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த பாலை இடிஞ்சு விடுங்க அவன் நம்பிக்கை. அவனையெல்லாம் நம்பி இந்த நாடு நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். அப்படி பல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள்லாம் நமக்கு இருக்குது. நாமளே ஒத்துக்கிட்ட, நமக்கு இது முடியாதுன்னு நாமளே தீர்மானித்து கொண்ட, அதனால தான் சில மோசமான முடிவுகளை லைஃப்பில் நம்ம எடுக்கிறோம். இதை நம்மளால் செய்யவே முடியாது, இந்த தொழிலை நடத்தவே முடியாது, இந்த உறவில் நம்மால் தொடரவே முடியாது, இந்த காதல் வளரவே வளராது, இந்த நட்பு தொடரவே தொடராது அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமை தான். டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போ வரும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை இது முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டு அணுகுனா வராது. இது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு அணுகுனா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் ஒன்றும் வேணாம், வீட்டில் ஒரு பொருள் தேடி காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தேடி பாருங்கள், கிடச்சிரும். இருக்குன்னு நினச்சி தேடுறவனுக்கு கிடைக்கும். அது இங்கே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தேடுறவனுக்கு கண்ணு முன்னால் இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டு இல்லைன்னு. அப்போ லைஃப்பில் பல விஷயத்தை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம முடிவு பண்ணிட்டு தான் தேடுறோம். என் பொண்டாட்டி அது எனக்கு செட்டே ஆகாது, எதை கட்டிட்டான் அது சரியே படாது, அது சரி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். கணவர் அந்த ஆள் அப்படி தான், கட்டின பாவத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது. என்னைக்கு அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டமோ அன்றைக்கே வாழ்க்கையில் நிம்மதி அத்தனை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொலை ஆனதாச்சு. 2 பிள்ளை ஆகி போச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், போகிற வரைக்கும் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை அச்சலுப்போடும் அலுப்போடுமே வாழ்ந்து கொண்டு இருக்கும். வி நெவர் ட்ரை டு மேக் அவர் செல்ஃப் ஹாப்பி. நம்மை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கு அதீத முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதே கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு யாரெல்லாம் எஃபர்ட்லாம் எடுத்துறீங்க சொல்லுங்களேன், சொல்லுவீங்க. மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத தான் நிறையா சம்பாதிக்க ட்ரை பண்ணேன். ரைட்டு, சம்பாதிச்சாச்சில் மகிழ்ச்சி வந்திருக்கணுமா இல்லையா? முன்னை விட நல்லா சம்பாதிச்சவங்க நான் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறாரு யாராவது சொல்லுங்கள். ஒன்றும் இருக்காது. முன்னை விட பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிமாங்க. ஏன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதை விட பெருசாக இருக்கணுமா இல்லையா? வீடு கட்டிவிட்டான், இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, வீட்டு வாசலில் கார் இல்லை, அதை கேட்பாங்கல்ல. அப்போ மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது எது சம்மந்தப்பட்டதுன்னா, அகம் சம்மந்தப்பட்டது, புறம் சம்மந்தப்பட்டது கிடையாது. குழந்தைங்களை கவனிச்சிருக்கீங்களா? எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, அவனுங்க பாட்டு ஜாலியாக இருக்கும். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன், ஒரு 5000-6000 பேர் க்ரௌடு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டம் அப்படி உட்காந்துருக்குது. 2 குழந்தைங்க மட்டும் இந்த முன்னால் உட்காந்து இலையெல்லாம் எடுத்து வச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ணி அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபிநாத்தையும் தெரியலை, ஸ்கூல் ஃபங்க்ஷனையும் தெரியலை, வந்திருக்கவனையும் தெரியலை, எல்இடியும் தெரியலை. அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேசம், இந்த மேலே அந்த கேமராமேன் சுட்டு பறக்க விட்டுட்டு இருந்தாங்களே அதை எப்படியா பிடிச்சி போகணும். அவன் இலக்கு அவ்வளோ மட்டும்தான். வாழ்க்கை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? எவனை பற்றியும் கவலைப்படாமல், அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காமல், நமக்கு பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டு போகிறதுல கூடிய ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு நமக்கு 1008 சிக்கல்கள் இருக்குங்க. ஏன்னா அடுத்தவன் என்ன நினைப்பான். நாம் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இல்லாதனால எவனா சந்தோஷம் வந்தாலும் காண்டாய். அது பார்த்துறீங்களா இல்லையா? இந்த வயசு பசங்களாம் கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாமல் ஆன்டி சங்கிள்ஸ்லாம் இவ்வளோ கோவம் வரும். இங்கே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க காலையில் வந்து உட்காந்துட்டு என்னத்தையோ தின்னுட்டு பெப்பேன்னு சிரிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டு கட்டுன்னு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன இந்த காலத்து பசங்களாம் பாருங்கள் சிரிக்க. உனக்கு எரிச்ச நம்மளால் இப்படி சிரிக்க முடியலைங்கிற ஆத்திரம், நம்ம சந்தோஷமாக இல்லைங்கிற கோபம், மனுஷனுக்கு எல்லாமே உள்ளேருந்து வெளியே. நான் சந்தோஷமாக இல்லைனா இன்னொருத்தனை சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அடுத்தவெல்லாம் கோவப்படுறான் மேலேன்னு சொல்கிற எல்லாரும் கோவக்காரனாக தான் இருக்கான். தனக்கு தன் மேலே அவனுக்கு பெரும் கோபம் இருக்குது. இதை விட பெட்டராக என்னால் வாழ முடியும், அப்படி வாழலைங்கிற கோபம், நான் சில விஷயத்தை சரியாக செய்யலைங்கிற கோபம், நான் சில இடத்த மிஸ் பண்ணிட்டேங்கிற கோபம். அதனால் அந்த கோபத்தை தன் மீது காட்டிக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கையும் துணிச்சல் வராதனால எவெல்லாம் இழிச்சா பையில அவனை பார்த்து தான் காட்டுறது. அதுவும் காரியக்கார கோபம்னா பெருங்கோபம் தெரியுமா இல்லையா? அதில் நிறைய புச்சாலிங்களாக இருக்காங்க, கரெக்டாக தான் கோவப்படுவாங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணி இழிச்சவன் எவனா சைக்கிளில் போனானா நரம்பு மாதிரி இருக்கவனை நிறுத்தி ஏன்டா குறுக்க வந்த அப்படிங்கிறது. யாரோ ஒரு ஆள் பாவா 8000 ரூபாய்க்கு சம்பளம் பார்க்குற பிள்ளை அங்கேருந்து ஃபோன் பண்ணி கடன் வேணுமான்னு கேட்டால், யாரை கேட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ண, ஏன் கெப்பாசிட்டி யாருன்னு தெரியுமா, உனக்கு யார் ஏன் நம்பர் கொடுத்தா, ஏங்க டேட்டா பேஸில் உங்கள் நம்பர் இருந்துச்சு வேணும்னா வாங்கிக்கோங்க. அது எப்படி வேணாம், சரி சார் அப்போ காலை கட் பண்ணுங்க, அப்பலாம் முடியாது, நீ யாரை கேட்டு ஃபோன் பண்ண, ஏன்னா எனக்கு இப்போ வயிற்றுச்சல் ஆத்திரத்தை கொட்டணும், பொண்டாட்டியில் கொட்டினா பொழந்துருவோம். அப்போ யார்கிட்டயாவது சொல்லணும். உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வன்மமும் இருந்து கொண்டே இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்க நம்ம பிரயத்தனப்படுவதே கிடையாது. We are not enjoying the life. வாழ்க்கை சுமத்தல் என்ற வார்த்தை இன்னமும் எப்போது இருந்துகிட்டே இருக்கே. ஏன் வாழ்க்கை எல்லாரும் சுமக்கிறீங்க தானே. இந்த வாழ்க்கை சிரமமானதாக இருக்கிறது, நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். ஏன் இருக்குது?
நம்ம வாழ்க்கையே இந்த திசையில் போகலைங்கிறதுக்கான மொதல் காரணம் நீங்கள் வாழ்க்கையை சுமக்கிறது தான். அந்த வாழ்க்கையை சுமக்கிறதுக்கு இன்னொரு காரணம் மற்ற எவனுக்கு வாழவே தெரியாது, நீங்களே முடிவு பண்ணிட்டது தான். கொண்டாட்டி அதுக்கு ஒன்றும் புரியாது, பயலுக சுத்தம் காசெல்லாம் வச்சுக்க தெரியாது. நான் சேர்த்து வைக்கிற காசெல்லாம் இவங்களாம் அழிச்சு விட்ருவாங்க, அப்புறம் எதுக்கு சேர்க்குறேன் அழிப்பாங்கன்னு ஒருத்தன் இப்போ தெரிஞ்சு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அப்புறம் என்னது காசு சேர்க்குறீங்க. சில ஆள் 50 பேர் வேலை பார்ப்பாங்க, எல்லா வேலையும் தலைவரே என்ன பார்ப்பாப்புல. ஏன் அப்படின்னு கேட்டால் யார் பார்த்தாலும் நிறைவாக இருக்காது, நான் பார்த்தா தான் சரியாக இருக்கு. அப்போ 50 பேரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டு நீயே பார்க்க வேண்டியதானே. அவங்களை திட்டிக்கிட்டே வேலை பார்த்தா தான் எனக்கு தெம்பார். அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அடுத்தவர்கள் திறமை மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்க்கையை சுமந்து தான் ஆகணும். மனைவி வீட்டை பார்த்து கொள்ளுவாள், அவள் ஃபினான்ஸை பார்த்துப்பா, அவள் கெரியரை பார்த்துப்பா. இவ்வளோ பெரிய இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணிச்சுமை குறைஞ்சிரும், நீங்கள் வாழ்க்கையை சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. உங்களுக்கு அதை கொடுப்பதில் இருப்பதில் பயம் என்னன்னா அதிகாரம் கைமாறி விடுவோமோ என்ற கவலை இல்லையா. அதே மாதிரி சில வீட்டில் பெண்கள் பிடிச்சி வச்சுப்பாங்க, எல்லாம் அவங்க கையில் தான் இந்த 100 ரூபா விடு 50 ரூபா விடுன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஃபுல் பிடிமானமும் என் கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். அந்த ஆள் செலவு பண்ணிவிடுவான். ஒருவர் செலவு செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் அவரிடம் பேசி புரிய வைத்து செலவை குறைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறது தான் நிரந்தரமாக இருக்குமே ஒழிய பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி தினமும் அளந்துக்கிட்டே இருந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால ஒரு குடும்பத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. தினமும் அதுக்கு ஒரு சண்டை வரத்தான் செய்யும், ரைட் தானே. எது ஈஸியோ அதை செய்யாதீங்க, எது சரியோ அதை செய். எது ஈஸியோ அதை செய்வதுதான் நமக்கு வசதியாக. அப்போ இந்த அதிகார கைப்பற்றல் வழியாக என்ன நடக்குது, மற்றவர்கள் திறமையற்றவர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறப்ப நான் வாழ்வது குறைஞ்சி போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அம்மாக்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், இதை செய்யாதீங்க, இப்படி பழகாதீங்க, நீங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக கணவருக்காக சொந்தங்களுக்காக உறவுகளுக்காகன்னு எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், 4 பேர் பெருமையாக பேசுவாங்க. ஐயோ அந்த அம்மா மாதிரி ஆகாதுங்க, 3 பிள்ளைங்களை அப்படி பார்த்துக்கும், வீட்டுக்காரரை கடவுள் மாதிரி காத்துக்கும், 4 சொந்தக்காரங்க எப்படின்னா அப்படி பார்த்துக்கும், எல்லாருக்கும் நல்லது கெட்ட செய்யும், அதை பார்த்துக்காது அவ்வளோ பேரையும் பார்த்துக்குன்னு பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்குன்னே 4 பேர் கூட சுற்றுவான். ஒரு 45 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மலாம் இதுக்கு பழகிருப்போம், வீடே பழகிருக்கும். அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அவங்க துண்டு கொண்டாந்து வச்சுருவாங்க, பாத்ரூமில் சோப்பு வச்சுருவாங்க, ஷாம்பு முடிஞ்சால் மாற்றி வச்சுருவாங்க, வீட்டோடைய கோர்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கவனிச்சுப்பாங்க. நம்ம கிளம்பையில் டிஃபன் பாக்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் கூட அதில் தடை வந்ததே கிடையாது. ஒரு கட்டத்தில் நமக்கு இது பழகி போய் அம்மா இதெல்லாம் சிரமப்பட்டு தான் நமக்கு செய்கிறாங்கங்கிற விவரமே தெரியாமல் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். நல்லா உடம்பு தெம்போடு இருக்கிற வரைக்கும் அம்மாக்கள் இதை சந்தோஷமாக செஞ்சு போடுவாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே என்ன ஆகும், முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும். 2 குழந்தைகள் பிறகு உடம்பை பெருசாக கவனிக்காமல் விட்டுருப்பாங்க, கொஞ்சம் எல்லா வலியும் வர ஆரம்பித்த பிறகு சின்னதாக அம்மாக்கள் சைட்லேருந்து கோபம் வரும். அது வரைக்கும் அதை பழகாத அந்த குடும்பம் ஏன் சிடுன்னு விழுகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அம்மாக்கள் ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கெல்லாம் நன்றியே இல்லை. 50 வயசில் ஆரம்பிங்க, ரைட்டா. 50 வயசில் மொத்த வார்த்தையாக உங்களுக்குலாம் நன்றியே இல்லை, உங்களுக்குலாம் உழைச்சி கொட்டி நான் என்னத்தை கண்டேன், ஒரு நல்ல சோறு தின்று போனா, நல்ல சாம்பார் தின்று போனா. 25 வயசில் யோசிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை 50 வயசில் யோசிச்சா எப்படி? ஆனால் ஒரு பெண் தன்னை பார்த்து கொள்வதை பற்றி நமக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா அது சுயநலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி கிடையாது. அவரை பார்த்து கொள்ளுகிற போது தான் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்ள முடியுங்கிற யதார்த்தம் புரியும். நீங்கள் தியாகத்தில் தான் உங்களை முன்னிறுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆண் உழைப்பின் வழியாக மட்டும்தான் தன்னை முன்னிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் ஒருத்தங்களுக்கு முடியலைன்னா அவர் கடைக்கு ஒரு நாள் லீவை போட்டுட்டு வீட்டையும் குடும்பத்தையும் கூட பார்த்துக்கலாம். அப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான், தன்னால் மட்டும்தான், பாவம் அவர் தன்னால் மட்டும்தான் யாருக்கோ பேச முடியுமா, வச்சுருக்கனே அப்போ தன்னால் மட்டும்தான் எல்லாத்தையும் நகர்த்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு பாரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் கடந்து போவதே கிடையாது. லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். அப்போ நீங்கள் வாழலாம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆணை எடுத்துக்கங்களேன், பாவம் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் பேசணுமா இல்லையா, அவன் பாட்டுக்கு இருப்பான். வீட்டில் அவங்க அம்மா கட்டன் ரைட்டாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். தோசை ஊற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், இப்போ சோறு பொங்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாத்ரூமில் கரெக்டாக எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சுட்டு அவன் துணியை அவன் துவச்சிக்குவான், ஹெல்மெட் அவனே எடுத்துக்குவான், வண்டிக்கு கரெக்டாக பெட்ரோல் போட்டுருவான், ஞாயிற்றுக்கிழமைனா வண்டி துடைப்பான், கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கியாந்து கொடுப்பான். வீட்டு வேலைகள் பேனை சுத்தம் பண்ணுறது, டிவி சுத்தம் பண்ணுறது, போக்குவரத்து வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் கிடச்சா அவன் கரெக்டாக செய்வான். எல்லா வேலையும் பார்த்து ரெடி பண்ணி பக்கா வச்சுப்பான். கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த பண்ண கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன உண்டோ அம்புட்டு செஞ்சு கொடுக்குறது. சூடாக இட்லி, எப்போ இட்லி வச்சாலும் எப்படி வச்சாலும் சாப்பிட்ற ஒருத்தன்ட்ட சூடாக சாப்பிடுங்க அப்படின்னு சூடாக இட்லி செஞ்சு கொடுக்குறது. தோசை சூடாக ஊற்றுங்க, கல்லுலேருந்து எடுத்து வாயில் வைக்கிறது, இந்தா சாப்பிடு, அப்போ தான் நல்லா சூடாக தோசையும் மொளா அப்படியும் சாப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி விட்றேன், ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸு மாட்டி விடுறது என்ன, மேட்சிங் சட்டை பேண்ட்டு எடுத்து கொடுப்பது என்ன, எல்லாம் தலை சீவி விடுவது என்ன, வாசலில் டாட்டா காட்டுறது என்ன, முடிஞ்சாலும் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவது என்ன, அப்படியே லேசாக பழக அவன் வாடுக்கு தனியாகிடும். அவனுக்கு ஒன்றுமே புரியப்படாது. எல்லாத்தையும் அவங்க எடுத்து அந்த ஒய்ஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
அவனுக்கு ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாது, சாவி கொத்து எங்கே இருக்குன்னு தெரியாது, வண்டி எங்கே நிறுத்தணும்னு தெரியாது, ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, சாம்பார் எங்கே இருக்குது, இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச பையன்தான். இதெல்லாம் தெரியாது. கட் பண்ணோம்னா ஒரு 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவனையும் ஏன்பா இட்லின்னு ஹாட் பேக்கில் இருக்குது சாப்பிடுங்க, பாப்பா அழுகு. ஏமா அந்த ஹெல்மெட் எங்கே வச்சுன்னு தெரியல, எங்கள் வச்ச இடத்துல தாங்க இருக்கும். என்னங்க உங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க, உங்களை ஹெல்மெட் எங்கே வச்சுக்கன்னு தெரியாதா? எங்கள் அம்மா என்னை கரெக்டாக தான் வளர்த்துச்சு. நடுவில் நீ தான் புகுந்து ஹெல்மெட்டை தூக்கி நீ இங்கே வச்சு நானே தினமும் எடுத்தானே மாட்டி விட்டு கிளிப்பு போட்டு விட்டேன். ஏப்போ அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன், ப்ளூ கலர் பேண்ட்டு போட்டிருக்கேன், வெள்ளை சட்டை போட்டுருக்கா, ப்ளூ பேண்ட் போட்டுருக்கேன். ஏங்க என்ன பேண்ட்டு சட்டை போடுறது கூடவா தெரியாது, பாப்பா அழுகுதுங்க. நைட்டு 12 மணிக்கு திடீர்னு வந்துட்டு ஏன்பா தோசை கிசை ஊற்றி தரியா? ஆனதாச்சு, 2 இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு படுங்க, பாப்பா அழுகுது. பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது. இவனுக்கு அழுக தனியாக ஒரு ஆம்பளைங்க வெளியில் சொல்ல முடியாது, வெக்கமாக இருக்குமா இல்லையா? என் பொண்டாட்டி என் பிள்ளையை பார்த்துக்கலாம், என்னை பார்த்துக்க மாட்டேங்கிற ஒரு ஆம்பளை சொல்ல முடியுமா என்ன? நம்ம ஆளுங்களாம் பிள்ளையை கிள்ளி தான் கொஞ்சம் வாங்கி கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? கடுப்பு, என் இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டியாடா அப்படின்னு வெறியில் நான் கிள்ள பாசமாக கொஞ்சம் மாதிரி நல்லா தான் கிள்ளி கொஞ்சம் வாங்கி அப்படி போகும். எல்லாம் போனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப பழக ஆரம்பிப்பான். ஓகே நம்ம வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் போல் இருக்கு. 2வது பாப்பாலாம் வந்த பிறகு சுத்தமாக பாப்பா போன அதிலே வேற பாப்பா மேலே கையை தூக்கி போட்டுட்டீங்க, காலை தூக்கி போட்டீங்க, எட்டி உதச்சி தரையில் தள்ளிடுவாங்க. கட்டிலும் போச்சு, ஒரு போர்வை வச்சு தலைவர் இருக்கா அதிலே படுத்து அப்புறம் அவன் வேறு மாதிரி பழகிடுவான். அவனே இட்லி ஊற்றுப்பான், அவனே ஹெல்மெட்டை கரெக்டாக எடுத்துப்பான். வழக்கம் போல் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி மேட்சிக்கு இல்லாமல் கருப்பு பேண்ட்டும் ப்ளூ கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் புக் எக்ஸிபிஷன்லாம் வந்து பேசுவான். அப்போலாம் வந்து பழகிடுவான். மறுபடியும் பழகிட்டு இல்லை ரெடி ஆகி அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான் வேறு மாதிரி. ஓகே இவ்வளோதான் லைஃப். நமக்கு பிள்ளைகளுக்காக உழைப்பது, குடும்பத்தை பார்த்துக்கொள்வது, கஷ்டப்படுவது, நல்லது கெட்டதுக்கு போகிறது வாரது, எல்லாருக்கும் அன்போடு பழகுவதுன்னு செட்டில் ஆகிட்டு காலையில் இருந்துச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரையில் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு குளிச்சு கிளம்பி பைக்கை எடுத்து ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வச்சதை சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி கரெக்டாக எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஒரு பொருள் மிஸ் ஆகாமல் வந்து 5:30 மணிக்கு வீட்டு வந்து ஷூ சாக்ஸை கழட்டி வச்சுட்டு சாக்ஸ் அப்போவே துவைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு கூடையில் போட்டுட்டு அழகாக 6 மணிக்கு திரும்ப குளிச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு டிவி முன்னால் உட்காந்து 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு 7:30 மணி வரைக்கும் நியூஸ் பார்த்துட்டு 8 மணிக்கு வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படுத்துருவான். இதை ஒரு 10 வருஷம் பழகிடுவான். எல்லாம் முடிச்சு இந்த 2 பிள்ளையும் நல்லா வளர்ந்து காலேஜுக்கெல்லாம் போய் அதுன்னு ஒரு கட்டத்துக்கு போயிடும். ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு படிக்க போயிடும், ஒருத்தன் பக்கத்து ஊருக்கு படிக்க போயிடுவான். எல்லாம் பண்ணால் இருந்தாலும் 50 வயசில் ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு செட்டில் ஆகிருப்பாப்பில். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஞாபகம், அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மாமாவை பார்த்தாலே பாவமாக இருக்குது, பிள்ளையன்னு அதுகளை பார்க்குறேனே அவரை விட்டுட்டேன், அவர் பாட்டுக்கு மெஷின் மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி கொண்டு போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைப்பா நான் போட்டுக்கிறேன் பாரு. ஏன்னா உங்கள் காப்பிக்கு அவருக்கு பழக்கம் இல்லைப்ப, அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த டிகிரியில் போட்டு குடித்தா தான் அவருக்கு குடித்த மாதிரி. அப்புறம் நீங்கள் உட்காந்து சரி அவர்கிட்ட சேர்ந்து டிவி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு அவரோட உட்காந்துட்டு அவர் ஏதோ நியூஸ் பார்த்துக்கிட்டு பாரு. நீங்கள் நியூஸ் மாற்றுனீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் முடியாது, நியூஸ் தான் வைக்கலாம் சொல்ல மாட்டார், எந்திரிச்சு போயிடுவார். எந்த சண்டைக்கு வரலை, நான் வாரேன் போகிறேன். இப்போ இந்த ஆளை இப்போ நீங்கள் எதை இழந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? பிள்ளைகளை வளர்க்கிறேன் பேர் வழி என்று நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களை நம்பி வந்த ஒரு ஆம்பளை இருக்காப்புல. இந்த பொண்ணு தான் ஆணை நம்பி வர்றானோ மட்டும் முடிவு பண்ண முடியாது. உங்களை நம்பி தானே அவர் வந்தார் பாவம். அழகாக 7-8 அண்ணன் தம்பியோடு இருந்தவரை வாங்க தனி கொடுத்தனம் போகும்ட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட கொண்டு போய் குடி வச்சப்ப ஓகேன்னு அப்பாவே ஒத்துக்கிட்டு வந்தான்ல ஒருத்தன். இந்த ஒத்தையை விட்டுட்டீங்கல்ல, இப்போ எல்லாமே இவருக்கு பழகிடும். ஸ்டாண்டர்ட் ஸ்லேட்டர். செவ்வாய்க்கிழமை இந்த கோயில், வெள்ளிக்கிழமை இந்த கோயில், சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், வெளியில் போயிட்டு கடத்தரவுக்கு போகிறது வாரது. அதிகபட்சம் அவர் சாப்பிட்ற லக்ஸூரியஸ் ஐட்டம் மைதா மாவு போண்டா, அவ்வளோதான். அவன் பட்ஜெட் முடிஞ்சு. அப்போ போய் யோசிக்கிறது, ஐயோ இந்த பிள்ளைகளை பார்க்குறேன்னு இதுகளெல்லாம் விட்டுட்டேன். அந்த கில்ட்டி கான்சியஸ்லேயே கொஞ்ச நாள் ஓடையில் அவங்க பிள்ளை ஒரு பிள்ளை வெத்துரும். வெத்த பிறகு அதை தூக்கிட்டு தர்றது சந்தோஷமாக. அப்போ பிள்ளையும் விட்டாச்சு, அவங்க புருஷனையும் விட்டாச்சு, ஒன்லி பேர பிள்ளைங்க தான் உலகத்தில் எனக்கு இதுக்கு மட்டும்தான். அவன் பிள்ளையெல்லாம் கடுப்பாயிடுவான், இது என்னது பேரனை தொங்குது, நம்மளை இவ்வளோ நாள் தொங்குச்சு, இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. லைஃப்பில் அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் வாழுங்க, அதே நேரம் உங்கள் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை கண்டடையுங்கள். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி ஹாப்பி. அதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் கடமைகள் இல்லையா, இதெல்லாம் பொறுப்போடு நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்லாம் பேசலாம். அப்படி பேசுகிறது இந்த ஏற்றி விடுற மாதிரி தான். உங்கள் பேச்சை கேட்க 10 மணி வரைக்கும் என்னால் உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னார்ல, நான் மண்டே ஆட்டல, அதே மாதிரி ஏற்றி விடுற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். எல்லாருமே சொல்லுது, எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் குளம்னு போக தான் பிடிக்குது. 60 வயசுக்கு மேலே ஒருத்தர் எப்படி இருக்குன்னு நாமளே டிசைட் பண்ணிடுறோம், நம்மளே சொல்லிப்படுறது. அம்மா அப்பாக்களுக்கு கோயில் குளம்னு போக தான் ஆசை, அவங்களுக்கு பேர பிள்ளைங்களோட விளையாடிட்டே இருக்கணும் அது ஆசை. ஆட உன் புள்ள படுத்துகிற பாடு தாங்கலை, எனக்கு முட்டி வலிக்குது.
இதுகளுக்கு வடித்து கொட்டி சம்பாரித்து எல்லாம் பண்ணி வாழை வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் அதுக்கு பெற்றுருச்சு. என் புருஷனை 20 வருஷமாக அப்படியே ஒத்தையாக விட்டுட்டோமே, அந்த ஆளுக்கு நல்லது கெட்டது செய்வோம், அவர் கூட சந்தோஷமாக இருப்போம், பழைய கதைகளை பேசி திரிவோம், கல்யாணம் அன்னைக்கு நம்ம 2 பேர் எப்படி இருந்தோன்னு இருப்போம், நம்ம இளமை கால புகைப்படங்களை திருப்பி பார்ப்போம், நம்ம ஃபஸ்ட்டு ஹனிமூன் போன இடத்துக்கு ஒரு ஸ்பாட் விசிட் அடிப்போம்னு கூட அவங்க நினைக்கலாம். நீங்கள் எப்போது இப்படி முடிவு பண்ண முடியும்? திருமண பிள்ளையார் கோயிலே தான் அவங்க குடியாக கிடப்பாங்க, வேறு வழி அப்படி சொல்லி தொலைஞ்சிட்டீங்க. கோபிநாத் எப்போதும் கோட்டோடு இருப்பார், அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் தூங்கும்போது கூட கோட் போட்டிருப்பார் தெரியுமா? இல்லை, இப்போ நான் வரையிலே எத்தனை பேர் நான் கோட்டோடு வருவேன்னு நினச்சிருப்பீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ நாமளே தீர்மானிச்சுக்கிறோம் 60 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். சரி, இவ்வளோ காலம் அப்படி இருந்தோம், இனிமேல் நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிப்போம் நினைக்கலாம். இவ்வளோ காலம் இங்கேயே இருந்துட்டோம், நமக்கு இந்த கூட்டி கொடைக்கானல் என்னமோ சொல்கிறாங்களே, போய் பார்ப்போம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஒரு புக் எக்ஸிபிஷன் நடக்குது, எவ்வளோ புத்தகங்கள்லாம் வருதான். சின்ன வயசில் காலேஜில் படிக்கிறப்ப நான் நல்ல பேச்சாளர், இப்போலாம் படிக்கிறதுக்கே விட்டுட்டேன், நான் போய் ஒரு புக் எக்ஸிபிஷன் போகிறேன்னு கூட ஒரு அம்மா நினைக்கலாம், ஒரு அப்பா நினைக்கலாம். நாமளே முடிவு பண்ணிடலாம். 60 வயசு மேலே அவங்களுக்கு அதான் சௌரியம். அவங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் பாருங்கள், வயசான காலத்தில் பேரம்பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கு கிளவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாமளும் வாழலை, அவங்களா வாழ பிரயத்தனப்படுறவங்களுக்கும் பழி சொல்லிடுறோம். அப்போ கடைசி வரைக்கும் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்றுட்டு காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா காமாசமுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு அற்புதமாய் வாழுகிறேன் யூ மை ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கென்று நேரம் ஒதுக்கிக் கொள்வது, உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது, உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, உங்களை நீங்கள் மட்டுமே அனுசரித்துக் கொள்வது போன்ற வாழ்க்கையெல்லாம் தவறு ஒன்றும் கிடையாது. அதை சுயநலம் என்றெல்லாம் கருதாது. அதனால இந்த தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப சுயநலவாதிகள் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இவங்களாம் நான் ரெசிபிர்கள் ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்கார்கள், அடுத்தவர்களை பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறார். அப்படிலாம் இல்லை, அவன் கொஞ்சம் அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான், அவ்வளவுதான். அவங்கள பற்றி கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கவலைப்பட ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸாக மாற 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 என்ன ஆயிடுச்சு கேட்டோம்னா, நமக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் பெருசாக இல்லை. 10 பேரோட சேர்ந்துருந்தப்போ கொஞ்சம் பதட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கவனிங்களேன், ஒரு 4-5 அண்ணன் தம்பி ஒன்றா இருக்க வீட்டிலலாம் இருக்கவங்களாம் பாருங்களேன், பெருசாக அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒத்த ஆளாக இருப்பாங்க பாருங்க, ஒரே ஒரு புருஷன் முன்னாடி 2 காலையிலே ஜிம்முக்கு போயிடும். பயம், ஏன்னா யாருமே கிடையாது, பூரா பேர்ல விரட்டியாச்சு, சிங்கிள் பெட்ரூமுக்கு குடி வந்தாச்சு. எவனா சொந்தக்காரன் தாயப்பில் வந்தால் நைட்டு தங்கக்கூடாதா இந்த வீட்டிலங்கிற மாதிரி தான் வீடே இருக்கும். செட்டப்பே அவ்வளோதான் இருக்குது. இந்த ஹாலில் எப்படி படுத்துங்கிறது நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. அப்போ நமக்குன்னு ஆளும் பேர் யாருமே இல்லை அப்படின்னு. மனிதர்களோடு புழங்குவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. தட் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ வை வி ஆர் ஃபேஸிங் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ். மனிதர்களோடு புழங்குவது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா மெஷின்ஸோட பழகிறது எது ஈஸியாக இருக்குது. ஏன்னா மெஷின்ஸ் எதிர்த்து பேச மாட்டேங்குது இல்லையா? த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி டெக்னாலஜி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, டெக்னாலஜி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அது எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பது. இப்போ நீங்கள் அலெக்ஸான்னு ஒன்று இருக்குது, இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அலெக்ஸா தெரியும். இல்லை கூகுளிலே ஒரு இதுன்னு வச்சுக்கலேன், அலெக்ஸா ஒய் ஐ எம் லைக் திஸ் அப்படின்னு கேட்டால் நீ ஒரு லூஸ் அதனால் அப்படி இருக்குன்னு அலெக்ஸா சொல்ல போகிறது கிடையாது. ஐ வில் செக் அண்ட் டெல் யூ அது சொல்லும். அலெக்ஸா யூ ஆர் அ ஃபூல், ஐ வில் செக் அண்ட் டெல் யூ. அலெக்ஸா மை ஃபாதர் இஸ் அ ஃபூல், ஓ ஐ சி, ஐ வில் செக். அறிவு இருக்கா அவங்க அப்பா நான் அப்படின்னு சொல்லி உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்போ அதுவே அலெக்ஸாக்கு மேலே அந்த இடத்துல அலெக்ஸா பாட்டின்னு தான் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். குடுமையை பிடிச்சி கூட்டு ரெண்டு கூட்டிருக்கும். உங்கள் அப்பா உன்னை பெற்று வளர்த்துக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவனை போய் முட்டா பையன் சொல்லி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அலெக்ஸாட்ட நீங்கள் என்ன சொல்லலாம், அது ஒரு பொதுவாக சொல்ல. அலெக்ஸா ஐ லவ் யூ நான் தேங்க்யூன்றோம், கரெக்டாக கிடையாது. கூகுளில் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அது என்ன வேணாலும் சொல்லி. இப்போ எங்கள் அப்பா எந்த கடையில் டீ குடிக்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இந்த பாருங்க முக்கத்து கடையில் குடிச்சிருக்காரு, புழுகு நான் இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறேன்னு போகலை, அங்கே உட்காந்துருக்கான், எல்லாமே சொல்லும். அப்போ நான் ரெசிப்ரிகேட்டிவ், என்னோடு உடன்படாத கருத்துக்களோடு நான் வரவே தயாராக இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. மனிதர்களோடு புழங்குவது ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு உரையாடலை தொடங்குவது எப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ரீசெண்டாக ஒரு ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்தோம். என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த பசங்களால் பேச முடியல? ஹைலி எஜுகேட்டடாக இருக்காங்க, வெல் டேலண்டடாக இருக்காங்க, மேடைகளில் ஏறி முழங்குறாங்க, அற்புதமான கட்டுரைகளை வடிக்கிறார்கள், நல்லா பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக பேசுகிறாங்க, உலக விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்யூனிகேஷன் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உரையாடலை எப்படி தொடங்குவதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியலை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு வந்துடுறீங்க, திரும்ப போய் இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்டு எப்படி வாங்குவேன்னு கேட்டால் அங்கே ஒருத்தங்கள்ட்ட கேட்பேன், அந்த சேல்ஸ் கேர்ள்கிட்ட கேட்பேன். எப்படி கேட்பேன் அப்படின்னா, இல்லை அதான் கேட்பேன் தெரில, வேறு இல்லை அந்த மேனேஜர்கிட்ட கேட்பேன். மேனேஜர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரல. ஒரு உரையாடலை தொடங்குவது சங்கோஜமாக இருக்கிறது அவர்கள். தொலைந்து போன பொருளை போய் கேட்குறது. ஏன்னா மேனேஜருங்கிற 3வது ஆள், சேல்ஸ் கேர்ளுங்கிறவங்க 3வது ஆள், அங்கே இருக்க சூப்பரண்டுங்கிறது 3வது ஆள். நாம் என்ன பண்ணியிருப்போம் சாதாரணமாக, அண்ணா எங்கள் பேக் ஒன்று வச்சுட்டேன் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்றோம். உரையாடலை தொடங்குவதற்கு அண்ணேங்கிற வார்த்தை தேவைப்படுது, அக்காங்கிற வார்த்தை தேவைப்படுது, சாருங்கிற வார்த்தை தேவைப்படுது, பெரியவரேங்கிற வார்த்தை தேவைப்படுது, நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தை தேவைப்படுது, சாப்பிட்டீங்களாங்கிற வார்த்தை தேவைப்படுது. பிள்ளைகளுக்கு உரையாடலே தொடங்க தெரியல. ஏன்னா நீங்கள் உரையாடலை தொடங்குவதற்கு சொல்லியே தரலை. என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். தமிழ் இங்கிலீஷும் பெருசாக சொல்லி தரதில்லை, ஏன்னா அது கட் ஆஃபில் வர்றதில்லை.
அதையும் கட்டாப்பில் சேர்த்தாங்கன்னா அதையும் கூட சொல்லிக் கொடுக்க நம்ம தயாராக இருக்கோம். அப்போ பிள்ளைகளுக்கான ஸ்கில்ஸ் எங்கே போச்சு? நல்ல படித்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே எவனா வந்தால் டபக்குன்னு அது ரூமுக்குள்ளே போயிடுது. வர்றவங்க இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் போகிறேன், அந்த பிள்ளை எந்திரிச்சு போகுது, அதுவும் அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சில வீடுகளை இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இங்கே பாரு, ஒன்று அவங்க வருவாங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாலே ரூமுக்குள்ளே போயிடும். அந்த இடத்துக்கு வந்து நினைப்பேன். இந்த பிள்ளையுமே நான் ஒரு நிமிஷம் சரி அம்மா இருமான்னு சொல்லிட்டு வந்தாலும் வந்துடுவான். வந்தவொடனே படக்கு நினச்சி உள்ளே போயிருங்க. ஒன்றும் முன்னாலே உள்ளே போய் தொலைஞ்சிருக்கணும். இல்லாட்டி அந்த ஆள் வந்த பிறகு வாங்க பெரிய ஆள் பொறுத்து உயரம் பொறுத்து சொல்லிட்டாவது போயிருக்கலாம். ஆள் தலையெல்லாம் நடிச்சிருக்கு தாத்தான்னு சொல்லி வைப்போம். இதே ஒன்று சொல்லலாம். தப்பாக உறவை சொல்கிறது கூட உரையாடலை தொடங்குவதற்கான வழி. நீங்கள் போய்ட்டு வயசான கொஞ்சம் பெரியவங்க வந்திருக்காங்க, அவருக்கு வந்து மாமா தான், ஆனால் அவங்க தாத்தான்னு சொல்லிட்டா அவர் சொல்லிடுவார், ஏய் நான் உன் தாத்தா கிடையாது, உடைய மாமா. நான் ஏன் உன் மாமான்னு கேட்டீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு இப்படி இந்த உறவுன்னு அவர் சொல்லிடுவார். அவர் பிடிச்சி உட்கார வச்சு பேசிடுவார். உரையாடலை பிள்ளைகளுக்கு தொடங்கவே தெரியல. ஏன்னா நமக்கே இப்போ உரையாடல் தொங்குது தேவை. ஒரு கல்யாண வீட்டில் ரொம்ப நாள் கழித்து சந்தித்த 4 கசின்ஸோட என்ன பேசுறதுன்னு தெரியல, எக்ஸப்ட் காசிப். அப்போ காசிப் பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் பேசவே முடியுது. அதுக்கடுத்து நான் சொல்லுவேன், ஹார்ம்லெஸ் காசிப்ஸ் ஆர் குட் அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை சொன்னோம். பரவாயில்ல, தொலைஞ்சிட்டு போகுது, சுமாராக அவ்வளோ பிரச்சனை வராத காசிப்பாக பேசி தொலைங்க. ஏன்னா பேசணுமா இல்லையா? உனக்கு தெரியாது, அந்த எழுத்த விட்டு பிள்ளை அந்த மாடி போய்ட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கட்டுமே, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று. அப்போ உரையாடலே ஏன் தேவைப்படலைன்னா, நீ எனக்கு தேவையில்லை. உன்னோடு உரையாடுவதற்கு எனக்கு என்ன இருக்குது இல்லையா? பேங்க் வேணுமா, லோனு வேணுமான்னு கேட்டு பேங்க்லேருந்து வர ஒருத்தரோட அரை மணி நேரம் வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு லோன் வேண்டியிருக்கு. வண்டி வாகனம் வாங்குறதுக்காக ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்குறார், அவரோட பேசுகிறோம். அந்த வர்த்தக ரீதியான உரையாடல் அவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. உறவு ரீதியான உரையாடல் நமக்கும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தெரியல. அப்போ வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்மகிட்ட மனிதர்களே நிறைய இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தேவைப்படக்கூடிய தோதான அம்சங்கள் நம்மகிட்ட இல்லைங்கிறப்ப நம்ம வாழ்க்கை இங்கேயே தங்கிடுமோன்னு தொழில் ரீதியாக நினைக்கிறோம், குடும்ப ரீதியாக நினைக்கிறோம். அதெல்லாத்தையோட ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நல்ல சொத்து சேர்த்துருக்கோம், எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ வச்சுருக்காளுங்களா, எவ்வளவு பயப்படுறீங்க, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? இந்த பயம் இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்களேன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்? 10 லட்ச ரூபா பேங்க்கில் கிடக்கு பாஸ், 2 சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க பாஸ், புள்ள பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடக்கு, எல்லாம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் இருக்குது, அம்புட்டு இருக்குது, இருக்கட்டும். ஆனால் எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? 25 வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் இல்லாதப்போ எனக்கு பிறகு என் பிள்ளை எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான், அத்தைக்காரி பார்த்துப்பா, யாரோ ஒருத்தங்க எடுத்து பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற பயம் வர்றதுக்கான காரணம் there is no support system for us. குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை பில்ட் பண்ண பாருங்க. நாட் ஜஸ்ட் த பேங்க் பேலன்ஸ், நாட் ஜஸ்ட் த எஜுகேஷன், நாட் த சோசியல் செக்யூரிட்டி வாட் யூ பிலீவ், அதல்ல. உங்களை சார்ந்த மனிதர்களோடு உறவாடுவதற்கும் நெருங்குவதற்குமான உரையாடல்களை அவர்களை துவக்குவதற்கு பழக்குங்கள். கொஞ்சம் அழுத்துங்க. அதெல்லாம் பசங்க கொஞ்சம் கிரிஞ்சுமா பூமருமா, இட்ஸ் ஓகே. அவனுங்க பார்க்குற கொரியன் சீரிஸும் கிரிஞ்சு பூமராக தான் இருக்குது. 2 ஒன்று தான், 2க்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பாண்டியன் சோர்ஸை கிரிஞ்சுன்னு சொல்கிற பையெல்லாம் யார்? கொரியன் சீரிஸ் பார்க்குறவன் தான். அதுலேயும் இதே தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். 2 பேரும் காணா போயிடுவாங்க. அப்புறமா காலேஜில் அவன் சியோலில் படிப்பான். 20 வருஷம் கழிச்சு திரும்ப வரப்போ 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தை பார்ப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தது அப்போ தான் 2 பேருக்குமே ஞாபகம் வரும். இதே கதை தான், பேர் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது கொரியாவில் பேசுகிறதுனால மாடனா தெரியுது, அவ்வளவுதான். அதே தான் அங்கேயும். ஸோ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பதற்றமற்ற மனநிலை நமக்கு எப்போது இருக்கிறதோ அப்போ நம்ம லைஃப் எங்கே போகுதுங்கிற பயம் நமக்கு இருக்காது. அந்த பதட்டம் தான் நம்ம ஒரு அன்சர்டன் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு நிம்மதி இல்லை, நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நமக்கு தருவதற்கான காரணம் என்ன? ஒரு பதட்டமான சூழல் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. எல்லாமும் இருந்து ஏதோ ஒன்று இல்லை என்பது போன்ற எண்ணம் இருப்பதற்கான இந்த முக்கிய காரணம் தான் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற கவலையை நமக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கிறதுங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்துடலாம். நீங்கள் இவ்வளவு தூரம் அவநம்பிக்கையெல்லாம் மக்கள் மேலே வைக்க வேண்டியது சமீப காலமாக இது ரொம்ப அதிகமாக இருக்குது. மனிதர்களை நம்பாதன்னு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் எல்லா வகையிலையும் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துருச்சு. ஊடகங்கள் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது, அதை மறுக்க முடியாது. எல்லா வகையும். ஆனால் அப்படி டயலாக் வச்சா எல்லாரும் கைத்தட்டாங்க. சொந்தக்காரனா ஏமாத்தோன்னு சொன்னால் பயங்கரமாக கைத்தட்டான், நண்பன் துரோகம் செய்வானா பயங்கரமாக கைத்தட்டான், கூட இருக்கவங்களாம் குழிபறிப்பான்னு சொன்னால் எல்லாரும் கைத்தட்டான். ஆனால் அவனுக்கும் ஏதோ ஒரு தாய்மாமே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சவன் இருக்கான். அவன் கண்ணு முன்னால் அவனுக்காக பரிந்து பேசிய ஒரு வாத்தியார் இருக்காது, அவன் வாழ்க்கையில் அவன் சந்திச்சிருக்கான். ஸ்கூல் ஃபீஸை காட்ட காசு இல்லைங்கிறப்ப தன் கையிலேருந்து காசு கட்டின ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவனுக்கு தெரியும். அவ்வளோ பேரை தெரிஞ்சும் கூட மனுஷன் மோசமானவன் அவன் நம்புகிறான். அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களுமாக ஒரு ஷோவை நாங்கள் வச்சோம். அது ரொம்ப நெகிழ்வாக பார்த்ததுன்னா, கிட்டத்தட்ட அங்கே உட்கார்ந்த ஆசிரியர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதற்காக தங்கள் சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகளை வாங்கி கொடுப்பதற்காக சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள்.
அப்போ அந்த மனுஷன்லாம் இல்லையா, செத்து போயிட்டானா என்ன? அப்படிலாம் கிடையாது. நான் இருக்கேன்டான்னு சொல்ல, எவனோ ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை எப்படி மனுஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக மனிதர்கள் மீது நம்பிக்கையற்ற நிலையை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். எதிர்த்தாப்பில் இருக்கவே நம்மகிட்ட ஏதோ திருடத்தான் போகிறாங்கிற பயத்தோடய மனுஷனை வாழ்க்கையில் வச்சிருக்குது. இன்னொரு மனுஷனை நம்பாத ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களை வச்சிருக்கதா ஒரு அரசியல். மனுஷனை நம்புங்க, 10 பேரில் 2 பேர் ஏமாற்றத்தான் செய்வான். அந்த 2 பேர் தான், மற்றவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? யாரோ ஒருவன் உங்களுக்கு செய்த துரோகத்தினால் ஒட்டுமொத்த மனிதனே துரோகம் செய்யக்கூடியவன் நீங்கள் முடிவெடுக்க முடியாது. யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டார், தவறான விஷயத்தை செய்து விட்டாருங்கிறதுக்காண்டி உறவுகளே அப்படித்தான் என்றால் நீங்கள் நம்பிடலாம் முடியாது. அந்த நம்பிக்கை நம்மளை எங்கே கொண்டு போய் தனித்த ஆளாக மாற்றிக்கொண்டே இருக்கு. நமக்கு ஆள் இல்லை, அவன் கெட்டவன், இவன் நம்மளை இப்படி பண்ண பார்த்தான், அவன் நம்மளை இப்படி பண்ண பார்த்தான். அந்த மனநிலையில் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி போகிறான், யாரையும் நம்பாத, சித்தப்பனை நம்பாத, அப்படி சித்தப்பனை நம்பாதன்னு அம்மாக்கெல்லாம் நல்லா அங்கிட்டு போய் சிப்பிடுறது. சித்தப்பனை நம்பாத, உன் அத்தையை நம்பாத. அந்த அப்பாக்களுக்கு இந்த விவரம் பத்தாது, அதனால் அவங்க ஒன்றும் பெருசாக சொல்கிறதில்ல. கொஞ்சம் புத்திசாலி அப்பனுங்க இப்போ என்ன சொல்லி போகிறாங்க, யாரை வேணாலும் நம்பு, சித்தியை நம்பாத. யார்? அவர் ஒய்ஃபோட தங்கச்சி. அவங்க குடும்பத்தை நம்பாதனி வரும், இவங்க குடும்பத்தை நம்பாதனா வரும். சரி, 2 குடும்பத்தையும் நம்ப மாட்டான். இப்போ யாரடா நம்புறதுனா அதுலேயும் ஒரு சண்டை வந்துடுது அம்மா அப்பாக்களுக்குள்ள. இனி என்னையே நம்பு, உங்கள் அப்பா இருக்காரு, உன் தங்கச்சிக்கு தாண்டா செய்வார், கடைசி வரைக்கும் அம்மா தாண்டா உனக்கு. அங்கேயும் 2 கேமை பிரித்து விட்றாங்க. அது அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்பா கிட்ட தான் போகுது. அப்போ அப்பா என்ன பண்ணுவார், உங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான், இந்த வீடு நம்ம உங்கள் 2 பேருக்கு எழுதலான்னு நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா சொல்கிறேன் இந்த வீடு அவனுக்கான், அவள் பாரேண்டி இப்படி இருக்கா அப்படின்னு கோவத்தில் ஒரு நாள் அந்தாலும் போட்டு விட்றான். பழைய அப்பாக்கள் மாதிரி இப்போ அப்பாவியெல்லாம் இல்லை. அப்போ சுருக்கி இப்போ இவன் என்னைக்கு பண்ணுறது? சில பசங்களாம் புச்சாலி இருக்காங்க. திங்கக்கிழமைக்கு அம்மாவோட செட்டில் ஆகி அப்படியே இருப்போம், செவ்வாய்க்கிழமைனா அப்பாவோட செட்டில் ஆகிப்போம், புதன்கிழமை நமக்குன்னு வச்சுக்குமா, வியாழக்கிழமை அப்பாவுக்கு கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அம்மா கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா சாட்டர்டே சண்டே நம்ம ஃப்ரீ, அன்றைக்கி நமக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. டோன்ட் டூ தட், பி ஹானஸ்ட். பிள்ளைகள் மீது உரிமையோடு இருங்கள், மற்றவர்களுக்கும் பிள்ளைகளோட உரிமைகள் கொடுங்கள். எனக்கென்று மனிதர்கள் இருக்கிறார்கள், நான் விழுந்தால் என்னுடைய சட்டக்காலரை பிடிக்க ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அது இல்லாதனால தான் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்பரான இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்தால் நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்னாகும், இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போவோம். ஆக்சுவலாக இப்போ இருக்க பெரியவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த தலைமுறை பிள்ளைகளை பார்த்து. அதனால தான் இவங்களுக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கையே இல்லையே. நான்லாம் கஷ்டப்பட்டேன், போனேன், பெருசாக காசு பணம் பண்ணலைனாலும் கூட எனக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருந்தது. இவ்வளவு நெருக்கடி வந்துச்சுன்னா எனக்குன்னு ஒருத்தர் வந்துருவான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மேலத்தில் இருக்கக்கூடிய என்னோட படித்த அந்த நண்பன்கிட்ட நான் கேட்டால் அவன் என்னமாவது பண்ணி உருட்டி தந்துருவான் அப்படின்னு அவன் நம்பினார். ஒன்றுமே இல்லைனாலும் என் மச்சாக்காரன்ட்ட போய் நின்னா அவன் எதையாவது ஒன்றை பண்ணி எனக்காக பண்ணி கொடுத்துருவான், ஏன்னா நான் அவனுக்கு செஞ்சுருக்கேன்ல அப்படின்னு. இப்போ கொடுக்குறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. இதே போதனையை புத்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிடுறது. அடுத்த வீட்டுக்கு போனால், சொந்தக்காரங்க வீட்டில் போனால் கூட ஒரு பொம்மை மேலே கை வைக்க முடியல. பொம்மை மீது அவங்க வீட்டில் போய்ட்டு அந்த பொம்மையை நீ எடுத்து நோன்ற, நீங்கள்லாம் ஒரு பிள்ளையா? எனக்கு புரியவே இல்லை. குழந்தை பொம்மையை நோக்கி தானே போகும். நாகரிகங்கிற பேரில் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கலாம் பாருங்க. தாய்மாமன் கொண்டாந்து சாக்லேட் கொடுக்குறான், அவங்ககிட்ட மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. எதுக்கு இது படித்தாங்கன்னே தெரியல. அவன் மாமன் வெறுங்கோயோடு வந்திருந்தால் அவனை வச்சு செய்ய போகிறீங்க இல்லையா? ஏன்டா வீட்டில் ஒரு புள்ள இருக்குது, அக்கா காரி வீட்டுக்கு இருக்க, அறிவில்லை, ஆரஞ்சு பழம் கூட வாங்கி தரல, நீலாம் ஒரு மனுஷனாக தூணு துப்ப போகிறீங்க. அவன் கொடுத்தான், மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. இந்த குட் மார்னிங்கையும் தேங்க்ஸையும் ஒழிக்கிற வரைக்கும் எல்லாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எனக்கு புரியவே இல்லை. கடமையோடும் உரிமையோடும் பிரியத்தோடும் செய்கிற ஒருத்தனை அந்நியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக சில இடத்துல நாகரிகம். நான் இல்லைன்னு சொல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் செஞ்சா சரி தான். தாய் மாமங்கிற ஆசையாக வாங்கி அந்த அல்வா ஊட்டி விடுறான், தேங்க்ஸ் மாமா அப்படின்னு தின்னுக்கிட்டே சொல்லுது. அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, என்னடா உறுத்து இருக்குது எனக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன். அவன் கேட்கணும், நிலைமையை மாற்றி விட்டீங்க. மாமங்காரன் உள்ளே வந்தான்னா அவன் கையை பிடிச்சி, மாமா சாயந்தரம் கடைக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு நோட்டு வாங்கி கொடு, கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கேலு வாங்கி கொடு. அவன் கையை அறுத்துக்கிட்டு செய்வான். தட்ஸ் கால் ரிலேஷன்ஷிப். சின்னதாக சிரமப்படட்டுமே, என்ன தப்பு? அப்போ தானே அவனுக்கு அவன் மேலேயும் பாண்டிங் வரும், மாமா இருக்காங்கிற நம்பிக்கை வரும். நாளைக்கு அவன் பெரிய ஆளா, எங்கள் அம்மா அப்பா மட்டும் பார்த்தா போதாது, எங்கள் மாமா முடியாமல் கிடக்கிறார், நான் மாமா போய் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன அப்போ தானே வரும். அது வராமல் எப்படி ஒருத்தனை உருவாக்குவீங்க? அவனை தேங்க்ஸ் குட் மார்னிங்லேயே வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன ஆவான்? நான்லாம் என் பொண்ணுக்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன், யாருக்கிட்டெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள்ட்ட வாங்காது, யாருக்கிட்டெல்லாம் நீ வாங்குறியோ அவங்கள்ட்டெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அவ்வளோதான். அந்த உரிமை இருக்க மட்டும் தானே வாங்க போகிறேன். வீட்டுக்கு வரான், பழகிறான், சித்தப்பானா இருக்கான், இல்லை சித்தப்பா மாதிரி பழகக்கூடிய ஒரு நண்பன் இருக்கான், நான் அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு தெரியும்னா அவங்ககிட்ட போய் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உள்ளே உறுத்தாது, சங்கடமாக இருக்காது. எனக்கெல்லாம் அப்படி யாராச்சும் சொன்னால் சங்கடமாக இருக்கும். அவ்வளோ நெருக்கமான வீட்டில் நம்ம போயிட்டு கொடுக்குறப்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டா, இதனா மொத்தமாக தேங்க்யூட்டிங்க, இட்லிக்கு ஒன்றும் இல்லைனா மிளகாப்பொடி வைக்கிற மாதிரி இருக்குது, சும்மா வச்சு விட்டு சாப்பிடு அப்படி மயில, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த சின்ன சின்ன உரிமைகள் இருக்குல்ல, அது பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. தட் கிவ்ஸ் சம் ப்ரொடெக்ஷன். எஸ், எனக்கு ஒரு மாமா இருக்கார், சித்தப்பா இருக்கார், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அதனால தான் அந்த லேயர்லாம் அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. இங்கிட்ட ஆள் இல்லாததுனால சின்னத்தை பெரியத்தை, பெரிய மாமா சின்ன மாமா, பெரியப்பா சித்தப்பா, சித்தப்பாவில் சின்ன சித்தப்பா, நடு சித்தப்பா, மேல் வீட்டு சித்தப்பா, டவுன் சித்தப்பான்னு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. பூரா பேரை கட் பண்ணி விட்டதுனால இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ஃப்ரெண்டு,
பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி. என்ன பண்ணி, ஏன்னா நீங்கள் ஆள் கொடுக்கல. ஆள் கொடுத்துருந்தா அங்கிட்ட அத்தை பொண்ணு இத்த பொண்ணு ஏதாவது லேசாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. பூரா பேரும் எல்லாத்தையும் கூப்பிடுறது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாரையும் ஒரே பேர் தான் அக்கா. வயசில் கூட இருக்கலாம் அக்கா, வயசில் கூட இருக்கலாம் அண்ணே, இல்லாட்டி டியூட், ப்ரோ. நீங்களே இதை என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமலாம் சொல்கிறாங்க. முறப்பையனை போயிட்டு அப்படி இருந்தால் அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, போர் அடிக்காது. ஆக்சுவலாக உங்களுக்குலாம் உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் காண்டு, உங்களுக்குலாம் உங்கள் அத்தை பையன் வந்தாலே எவ்வளோ கிளுகிளுன்னு இருக்கும். அது ஒரு ஃபீல் தானே, அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண வேணாம். பூரா பேர் வாரியா புரோட்டா திம்போ அப்படிங்கிறாங்க. என்னது டேஸ்ட்டே இல்லாமல் ஒரு லைஃப். கிவ் தம் அன் அட்மாஸ்பியர். அதாவது என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ எப்போதுமே ஆங்கிலத்தை ஒட்டிய விஷயங்களை தான் பெரிய என்விரான்மெண்ட் பேசுகிறோம். சோஷியல் என்விரான்மெண்ட்டுங்கிறது நம்மளோட பொறுத்தவரைனா நம்ம ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற சோஷியல் என்விரான்மெண்ட் இஸ் மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் திங். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பெருசாக இருக்குது. த சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா ஏதோ இங்கிலீஷில் பேசுது, பெரிய விஷயம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லு. சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் எல்லாரும் நல்லா ஒன்றா கூடி புழங்கி இருக்கிறோன்னா சரி ஏதோ பழச சொல்கிறாரு போல் அப்படி இருக்குது. அதனால தான் ஏதாவது பழைய விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் முக்கியம் நினச்சா அதை இங்கிலீஷில் பேசிடுது. சேப்பாக இருக்கேன் போய் சொல்லுவாங்க, கேட்டால் மாட்டேன் ஏதோ கரெக்டாக சொல்லியிருக்கான் போல் இருக்குன்னு அதான் தோணட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டடான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறோன்னா அதற்கான மனிதர்களோடு இருக்கணும். அதுக்காண்டி பழைய சென்டிமெண்ட்டுகளை போட்டு புரட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் சொல்ல ட்ரை பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால், எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும். நான் மட்டுமே அதை செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடும் அதே எண்ணத்தோடும் அதை நீங்கள் அணுகுவீர்கள் என்றால் அது சிரமம் தான். முதலேருந்து ஆரம்பமா மணி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் நடுச்சீட்லலாம் எஸ் ஆகிட்டாங்க. இந்த பின்னால் உட்காந்துருக்கவங்க ரெக்டாக என் கண் பார்வையிலக்கெல்லாம் நடவர முடியாமல் பாவம் இருக்காங்க. முன்வரிசையில் ஆட்களால் மூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லோரும் உத்து வேற பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ கூட ஒரு பாட்டி பாவம் கிளம்பிட்டாங்க, ஏன்னா வயசாச்சு. இல்லை நீங்கள் கிளம்புங்க, எனக்கு புரியுது, எனக்கே கிளம்பணும் போல தான் இருக்குது, விழாக்குழு விடாது, அதனால் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இல்லை நீங்கள் அப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஏன் என் வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு நடக்கிறதுக்கான முதல் முக்கியமான ரீசன் என்ன, அதுலேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லோரும் ஜெயிக்கலாம், என்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஆதங்கம் நமக்கு இருக்குது. ஆனால் உண்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவின் மூலமாகத்தான் நீங்கள் நினைத்த இடத்தை அடைய முடியும். அதனால் உங்கள் அறிவை சரியான திசையில் செலுத்துறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். ஒன்றால் இதை செய்ய முடியாதுன்னு யாரோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இயலாமையோடு இருந்தபோது சொன்னதால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. அதை உடைத்து விட்டு அடுத்த இடத்திற்கு வர பாருங்கள். மூன்றாவது, உங்கள் துறை சாராத ஒருவர் சம்பந்தம் இல்லாமல் உங்களை பற்றி வைக்கக்கூடிய கமெண்ட் என்பது அவருடைய அபிப்பிராயம் தானே தவிர அது நீங்கள் அல்ல, அதல்ல உண்மை. அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான்காவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற போது வாழ்க்கை பல டைரெக்ஷனில் போகும், நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில் போகாது. வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற குழப்பம் மறுபடியும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஐந்தாவது, மனிதர்களிடமிருந்து விலக சின்ன பயம் நமக்குள் தொற்றிக்கொள்கிறது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம கடுமையாக போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த போராட்டம் ஒரு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் நமக்குள் உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆறாவது, அதை மீட்டெடுக்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் சம்பாதிப்பது தான் வழி என்பது போல நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு நெருக்கடி இருப்பதனால தொடர்ச்சியாக அதன் பின்னால் ஓடுவதால் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழல் இல்லை. ஏழாவது, எல்லாமும் இருந்து உள்ளத்துக்குள் ஏதோ பயம் இருப்பதற்கான காரணம், என் பாதை சரியான திசையில் போய் அடையாது என்ற பயம் இருப்பதற்கான காரணம், நமக்கான ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர் நம்மளை சுற்றி இல்லை. நாம் தனி நபர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணம் இருப்பதால் நம்மால் அடுத்த இடத்தை நோக்கி நகர முடியவில்லை. எட்டாவது, என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று நீங்கள் நம்புகிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையை சுமப்பதை நிறுத்துங்கள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முனையுங்கள். 9, உங்கள் பிள்ளைகளுக்கான சர்க்கிளை பில்ட் பண்ணி கொடுங்க. அந்த சர்க்கிளை நீங்கள் பில்ட் பண்ணி கொடுக்குறப்ப பிள்ளைகள் நான் தனிநபர்கள் அல்ல என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்பார்கள். 10வது, நான் அடிக்கடி சொல்லுவதை மறுபடியும் சொல்கிறேன், த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். மகிழ்ச்சியாக வாழுங்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.